இப்போது இந்த பேமெண்ட் வந்ததும் நீங்கள் கார்ட்ஸ் கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்கள் கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட்டு, இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். இல்லைனா யூபிஐ, கூகுள் பே, ஃபோன்பே எது வேணுமோ வச்சும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். இதில் எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. நெக்ஸ்ட்டு இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் வேலெட் வச்சும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஃபைனலாக நெட் பேங்கிங் இதில் கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். இதான் நம்மளுக்கு இருக்க வேரியஸ் ஆப்ஷன்ஸ் பேமெண்ட் கேட்வேல. இப்போ நான் பேமெண்ட் பண்ணல, நான் ஜஸ்ட் டெமோ வீடியோ தான் போடுறேன், அதனால் நான் பேமெண்ட் பண்ணல. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் பேஜுக்கு அது வெப்சைட் ரீடைரக்ட் ஆகும். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ .jpg ஆர் .jpeg ஃபார்மெட்லையும் மற்ற நெசசரி டாக்குமெண்ட்ஸ் உங்களோட 10th 12th சர்டிஃபிகேட் எதுதான் கேட்டிருக்காங்கன்றது நம்மளுக்கு பே பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் உங்களுக்கு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும்ல, அது எல்லாத்தையுமே நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.